உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 7 செப்டம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி இன்றைய சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னா விநாயக சதுர்த்தி. விக்னங்களை அறுக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகர் என்பது சிவபெருமான் தவத்தில் இருக்கிறார். பார்வதி தன்னுடைய வியர்வையில் ஒரு பொம்மையை செய்து அதற்கு உயிர் கொடுக்கிறார். அப்போ சிவபெருமான் தவத்தில் இருக்கும் போது அந்த முதல் மகன் போய் தொந்தரவு செய்கிறார். அதற்காக சிவபெருமான் கழுத்தை அறுக்கிறார். அப்போ கழுத்து இல்லை அப்படின்னா உயிர் போயிடும். அதற்குள்ளாக அந்த யானையுடைய தலையை வைக்கும்படியாக பிரம்ம ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் யானையுடைய தலையை, வடக்கே இருக்கக்கூடிய யானையுடைய தலையை எடுத்து இந்த குழந்தைக்கு வைக்கும்போது விநாயகர் என்று பெயர் சூட்டுகிறார்கள். ஒரு மனிதன் எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிதான் செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பான விநாயகருடைய பிறந்த நாள் அன்று 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தி கூர்மை அடையும். அதாவது உங்களுடைய கீர்த்தி என்பது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த புத்தி கூர்மையினால் புதிய சிந்தனைகள் வரும். இந்த சிந்தனையின் மூலியமாக வாழ்வில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய எழுச்சி என்பது வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக திறமையாக இன்று உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கப் போகிறீர்கள். இதன் மூலியமாக வரக்கூடிய பரிசு என்பது வெகு விரைவில் வரும். இன்றைக்கு குடும்பத்துடன் கூடி குழாவி மகிழ்வாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்களை நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாள். தேவையில்லாத வம்பு வழக்கு, வாய் சண்டை இதெல்லாம் வருவதனால அடக்கமுடனும் பொறுமையுடனும் கவனத்துடனும் தேவையில்லாததை பேசாம தவிர்த்தாலே இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு சிறு பண விஷயத்தில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சுப செலவுகள், பண்டிகை நாள் அப்படின்னு சொன்னால் கூட அதை தவிரவே தேவையில்லாத செலவுகள். இந்த தேவையில்லாத செலவு என்பது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அர்த்தம் இல்லாத நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை மேலே காசு கொடுத்து வாங்குவது, அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது சற்று மனசில் சஞ்சலமும் சிறிதளவு பயமும் வரக்கூடிய நாள். சிம்மராசி என்பவர்களை எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் நாள். அது இல்லைன்னு சொன்னாலே கொஞ்சம் அவஸ்தைப்படும். இன்றைய நாளில் சிம்மராசி என்பவர்கள் தெய்வத்துடைய அருளில் அவங்களுடைய தெய்வத்துடைய அதாவது முருகப்பெருமானை வணங்கி அது மட்டும் இல்லாமல் கூடிய மட்டும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலன்கள் உண்டாகும். கன்னிராசி என்பவர்கள் இன்றைக்கு இறை அருள் மற்றும் இறை சிந்தனையை அதிகமாக பெறப்போகிறீர்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நாள். பக்தியுடன் நீங்கள் வழிபடக்கூடிய விநாயக பெருமான் இன்றைக்கு உங்களுக்காகவே அருள் செய்ய காத்து கொண்டிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னென்ன மனசில் குறைகள் இருக்கோ, என்னென்ன ஆசைகள் இருக்கோ, என்னென்ன லட்சியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவன் முன்னாடி மனம் திறந்து கேளுங்கள், கண்டிப்பாக கொடுக்கப்படும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் தரக்கூடிய நாள். நட்பு, நண்பன் இதன் மூலியமாக புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாள். எங்கேயோ இருந்த ஒரு நண்பன் ஒரு செய்தி மூலியமாக கூட உங்களுக்கு பகிரும் போது கூட அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு டோர், ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அப்படி புதிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று வருகிறது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் சுவைக்கக்கூடிய நாளாக வருகிறது. விருச்சிகராசி என்பவர்கள் அப்படின்னாலே மேக்சிமம் நீங்கள் எதிர்பார்க்கறது நல்ல வார்த்தை, ஒரு உண்மையான அன்பு. இதை யாராவது காமிக்க மாட்டாங்களா? இதுதானே உங்கள் ஆசை. அந்த அத்துணை ஆசைகளும் நிறைவேறக்கூடிய இந்த அற்புதமான நாளில் தொடக்கமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த அற்புதமான விநாயகர் பெருமானுடைய பிறந்த நாளில் புதிய தொடக்கங்கள் அமையப் போகிறது. இன்றைய நாளில் ஏதாவது நல்ல முயற்சிகள், புதிய வியாபாரம் போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து மேற்கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான வெற்றிகள் அது உங்களுக்கு தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது
நல்ல பண்டிகையை கொண்டாடினோமா, கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோமா, நமக்கு மனசில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோமா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சச்சரவுகள், இது எதுவுமே நமக்கு இது வேண்டாம். எல்லா பிரச்சனையும் பொறுமையாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு உங்கள் மனசுக்கு ஓய்வு தேவை. கும்பராசினியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் இன்றைக்கு. இந்த 7.5 சனியுடைய காட்டத்தில், ஜென்ம சனியுடைய தாக்கத்தில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினியர்களுக்கும் மனதில் மிகப்பெரிய ஒரு அமைதி நிலவும். இந்த நிம்மதி வரும். நிம்மதியாக அந்த பண்டிகையை குடும்பத்தோடு கொண்டாடிட்டு ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போரும், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனசில் தன்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய நாள். மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் அமைவதில்லை. சந்தோஷம், நிம்மதி, திருப்தி, அதுக்கு மேலே மகிழ்ச்சி என்பது எதிர்பார்த்ததுக்கும் மேலே சில விஷயங்கள் நடக்கும்போது தான் மகிழ்ச்சி என்பது வரும். அப்படிப்பட்ட அற்புதமான, அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பர நட்பு, குழந்தைகளுடைய நட்பு, ஆசீர்வாதம், அதே மாதிரி பெற்றவர்களுடைய அனுகிரகம், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அமையப்பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க. இன்று 7 செப்டம்பர் 2024ஆம் தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.